வாசற்படியில் தலை வைத்து தூங்கக்கூடாது என்று ஏன் பாட்டி எப்போதும் கண்டித்தார் தெரியுமா? சிறுவர்களானாலும் பெரியவர்களானாலும் வாசற்படியில் தலை வைத்து தூங்கினால் பாட்டிமார்கள் திட்டுவது வழக்கம். அது தீங்கு, தரித்திரம் வரும் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த விஞ்ஞான காரணம் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நம் பாரதத்தில் மட்டுமல்ல, சீனா போன்ற நாடுகளிலும் வாசற்படியை மிக முக்கியமாக கருதி அமைப்பார்கள். சதுர வடிவில் அமைந்த வாசப்படிகள் அவர்கள் தவிர்த்து உள்ளனர். அதனால் வாசப்படியின் மேல் பாகம் வளைந்து ஆர்ச் ரூபத்தில் அமைக்கின்றனர். ஒரு டவுசிங் ராட் உபயோகித்து வாசற்படியை பரிசோதித்தால் நெகட்டிவ் சக்திகள் பரவுகின்றதை உணரலாம். வாசற்படியில் தலை வைத்து தூங்கினால் இவ்வாறு பரவும் சக்திகள் நமது மூளையை பாதிக்கும் என்று கண்டறிந்துள்ளனர். வாசற்படி என்பது வீட்டின் உட்புறமும் வெளிப்புறமும் சந்திக்கும் முக்கிய இடம். அந்த பகுதியில் காற்றோட்டம் அதிகமாக இருக்கும். தூசி, கிருமி, பூச்சிகள் அதிகம் வரக்கூடிய இடமும் அதுதான். அங்கே தூங்கினால் சளி, அலர்ஜி, சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் வாசற்படியில் மனிதர்கள் நடந்து செல்லும் அதிர்வுகள் மற்றும் சத்தம் நமது தூக்கத்தை பாதித்து மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம். இதனை நம் முன்னோர்கள் அன்றே புரிந்து கொண்டு வாசற்படியில் தூங்காதே என்று எளிய முறையில் நமக்கு கூறி வந்தார்கள். அதனால் பாட்டியின் அறிவுரை வெறும் நம்பிக்கை அல்ல, அது அனுபவமும் அறிவியலும் சேர்ந்த வாழ்க்கை ஞானம். இப்படிப்பட்ட முன்னோர் அறிவுகளை தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.